ஹார்ட் பேஷண்ட், உடம்பு முடியாதவங்க, மன வலிமை இல்லாதவங்களாம் தயவு செய்து தியேட்டர் பக்கம் போயிடாதீங்க. அதுவும் இந்த டிடிஎஸ் எஃபெக்ட்னு சொல்றாங்களே, அதெல்லாம் போட்ட தியேட்டருக்கு போயிடாதீங்க. போனீங்கன்னா அங்கே தியேட்டர்ல டெட் பாடி ஆகி ஆம்புலன்ஸ் தான் வீட்டுக்கு தூக்கிட்டு வரணும். வெல்கம்ஸ் டு மக்கள் மீடியா. மக்கள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய ராயன் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்துல தனுஷ், எஸ்.ஏ. சூர்யா, பிரகாஷ் ராஜ் மற்றும் துஸ்ரா விஜயன் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு மியூசிக் ஏ.ஆர். ரகுமான் பண்ணியிருக்காப்புல. இப்போ நம்ம படத்துடைய கதையை பத்தி பார்ப்போம். 4 பசங்க, தனுஷுக்கு 2 தம்பி, ஒரு தங்கச்சி, 4 பசங்க. இந்த 4 பசங்களையும் விட்டுட்டு அப்பா அம்மா கண்காணாத இடத்துக்கு எங்கேயோ போயிடுறாங்க. இப்ப இந்த பசங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தனுஷுக்கு வந்துருது. எப்படியாவது தம்பி தங்கச்சிங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்சலாம் கட்டிக்கிட்டு நேர வெளியே சென்னைக்கு கிளம்புறாரு. வர்ற வழியில ஒரு சாமியார்கிட்ட மாட்டுறாங்க. அந்த சாமியார் பிள்ளை குட்டிகளை கடத்தி வைக்கக்கூடிய சாமியார். அவர்கிட்ட இந்த பசங்களை காப்பாற்றுறதுக்கு போராடுறாரு. முடியாம ஒரு கடத்துல சாமியாரை போட்டு தள்ளிடுறாரு. அவரை போட்டு தள்ளிட்டு நேர சென்னைக்கு காய்கறி ஏற்றிட்டு வரக்கூடிய ஒரு லாரியில ஏறி தப்பிக்கிறாங்க. சென்னையில இறங்கினோடனே செல்வராகவன் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு வளர்ந்து பெரிய பசங்கள் ஆயிடுறாங்க. தனுஷ் ஒரு சின்னதா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு குடும்பத்தை ஓட்டுறாரு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா உள்ள 2 டான், அந்த ஊர்ல 2 டான். ஒன்னு துரை அப்படின்ற கேங்கு, இன்னொருத்தர் சேது அப்படின்ற கேங்கு. 2 பேருக்கும் பயங்கர பகை. ஒன்ன நாம் போடுறதா என்ன நீ போடுறதா அப்படின்ற பயங்கரமான மோட்டிவ் போயிட்டு இருக்கு. துரையோட ஆளுங்களை போடுறதுக்காக சேதுவோட ஆளுங்க ரெடியா பார்ல காத்துட்டு இருக்காங்க. அதே பார்ல தனுஷோட தம்பி மாட்டிக்கிறாரு. ஆனா போட போன அந்த சேதுவோட ஆளுங்க துரையோட ஆளுங்களை போடல, தனுஷோட தம்பி போட்டுறாரு. இங்க சேதுவோட ஆளுங்களுக்கு ஒரே குழப்பம். என்னடா இது, நம்மளே போடல, ஆனா அவன் செத்து போயிட்டான், யாரா போட்டது, யாரா உள்ள இருந்தது அப்படின்ற ஒரே குழப்பம். போலீஸ்க்கு ஒரே குழப்பம். இது எப்படியோ விஷயம் தெரிஞ்சு துரை அப்படின்ற டீம், அதாவது அந்த துரையாருக்கு நம்ம முன்னாள் சரவணன் தான் பெரிய டானா இருக்காரு. அவர் தனுஷுக்கு போன் பண்றாரு. உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், ஒழுங்கு மரியாதையா உன் தம்பியை அனுப்பி விட்டுட்டா உன் குடும்பத்தை காப்பாத்திக்கலாம், இல்லைன்னா உன் குடும்பத்தோட கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்போ தம்பி அனுப்பி விட்டு குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டாரா, இல்ல இவரே போயிட்டு நேரடியா மோதி குடும்பத்தை காப்பாத்தினாரா அப்படின்றதான் படத்துடைய கதை. இந்த ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் பாத்தீங்கன்னா படம் போன விதமே தெரியல. உண்மையிலே ஒரு நல்ல படத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்குற அளவுக்கு ஒரு அருமையான மேக்கிங், டைரக்ஷன், எல்லாருடைய ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. இடவலை விட்டு போய் டீயை சாப்பிட்டுட்டு அடுத்து இந்த மாதிரிலாம் சீன்லாம் வரும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிட்டு உள்ள வந்தா அப்படியே அவுத்து விட்ட காலம் மாதிரி படம் ஓடிக்கிட்டே இருக்கு. எதுக்கு இந்த சீனு, எதுக்கு இதை வைக்கிறான், இது இவனை போடுறதுக்கு அவனை போடுறதுக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வ சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் பச்சக்கு 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 பச்சக்குன்னு குத்துறாரு. எதுக்கு இப்படி குத்தணும்? ஒரு குத்துலாம் மஞ்சள் செத்து போயிடுவான், எதுக்கு 40 குத்து குத்தணும்? ஆனா இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்துல ஹீரோயின் கிடையாது. இல்லைன்னா அதை கூட்டிட்டு எங்க தெருவா அலைஞ்சு 4 பாட்டை வச்சு இன்னும் படத்தை கெடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்த விறுவிறுப்பு செகண்ட் ஹாப்லயே இருந்தா படம் இன்னைக்கு வேற லெவல். ஆனா செகண்ட் ஹாப் பயங்கரமான தொய்வு. தனுஷோட ஆக்டிங்கை குறை சொல்ல முடியாது, நல்லா நடிச்சிருக்காப்புல. டைரக்ஷன் சூப்பர் டைரக்ஷன். அதே மாதிரி எஸ்.ஏ. சூர்யா அவர் கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணியிருக்காரு. பிரகாஷ் ராஜுக்கு அந்த அளவுக்கு வேலை கொடுக்கல, நான் பண்ண வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இந்த படத்துக்கு பக்கபலமா நிக்கிற ஒண்ணு தங்கச்சி கேரக்டர் ஒண்ணு வருது. தனுஷ் தங்கச்சி கேரக்டர் உண்மையிலே அந்த கேரக்டரை வடிவமைத்த விதமும் அதுக்கு நடிப்பு வாங்கிய விதமும் படத்துக்கு வேற லெவல். அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக், நான் அனிருத்தை போடுறேன், வேற யாரையாவது போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா படத்தை கெட்டு குட்டிச்சுரா ஆக்கிட்டு இருப்பாங்க. 10 பைசாக்கு தேர்க்காது படம். ஏ.ஆர். ரகுமான போட்டதுனால படம் தப்பிச்சுது. படத்தின் முழு கதையும் தாங்கி நிக்கிறதே ஏ.ஆர். ரகுமானோட மியூசிக் தாங்க. அவ்வளவு பிரமாதமா மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த செகண்ட் ஹாப் ஃபர்ஸ்ட் ஹாப்பை யோசிச்ச மாதிரி செகண்ட் ஹாப்பை மட்டும் கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா படம் இன்னைக்கு ஒரு தரமான படம், கண்டிப்பா விருது வாங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு படமா வந்திருக்கும். அதை அவங்க கொட்ட விட்டாங்க. படம் ஃபுல்லா ஒரே ரத்த வாடங்க. இடவலை டைம்ல டீ குடிக்கலான்னு போறோம், டீ காசை வாயில வச்சா ரத்த வாடை அடிக்குது. படம் முடிச்சு கீழே இறங்கி வரோம், கொமட்டுது, அவ்வளவு ரத்த வாடை. இவ்வளவு தேவையா? இவ்வளவு ரத்த வாடை தேவையா? பார்க்கலாம், ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா குடும்பத்தோட ஹார்ட் பேஷண்ட்,
உடம்பு முடியாதவங்க, மன வலிமை இல்லாதவங்கலாம் தயவு செய்து தியேட்டர் பக்கம் போயிடாதீங்க. அதுவும் இந்த டிடிஎஸ் எஃபெக்ட்னு சொல்றாங்களே, அதெல்லாம் போட்ட தியேட்டருக்கு போயிடாதீங்க. போனீங்கன்னா அங்கே தியேட்டர்ல டெட் பாடி ஆகி ஆம்புலன்ஸ் தான் வீட்டுக்கு தூக்கிட்டு வரணும். ஏன்னா அவ்வளோ ஒரு சவுண்டு, அப்படி ஒரு ரத்தக்கரை. அந்த கம்பியை வச்சு குத்துறாரு பாருங்க, நம்ம கண்ணுக்கு அதை எப்படின்னு பார்த்தா பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு அப்படியே தொண்டைக்குழிலையும் நெத்திலையும் தலையிலையும் வாயிலையும் வயிற்றுலையும் குத்துறாரு. மனுஷன் ஒரு குத்து குத்தினாலும் செத்து போயிடுவான். அது நீ ஹீரோ வேற, இத்தனை குத்து குத்தலாமா? எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு இவ்வளவு வன்முறை காட்சி? நல்லாதான் படம் பண்ணிருக்கீங்க. டைரக்ஷன் வந்து அப்படியே வந்து நம்ம வெற்றிமாறனோட சாயல் அப்படியே இருக்குங்க படம் ஃபுல்லா. தனுஷோட டைரக்ஷன்ல வர 2வது படம். ஆனா வெற்றிமாறனோட மேக்கிங் அப்படியே இருக்கு, அச்சு பெசராம அப்படியே இருக்கு. படம் நல்லா இருக்கு, மேக்கிங்லாம் நல்லா இருக்கு, டைலாக் டெலிவரி நல்லா இருக்கு, தனுஷோட ஆக்டிங் நல்லா இருக்கு, அந்த மொட்டை போட்டிருக்க ஸ்டைல் கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங் ஓகே. ஆனா ரத்தத்தை குறைச்சிருக்கலாமே. இப்படியா வைப்பீங்க? ஒண்ணு துப்பாக்கி வச்சு சண்டை போட வைக்கிறீங்க, இல்லைன்னா படம்புல ரத்தத்தை காட்டி தொலைச்சிடுறீங்க. நான் கூட ஏ சர்டிபிகேட் கொடுத்துருந்தாங்க. சரி, தனுஷ் படம் வேற, தனுஷ் படம்னாலே ஒரு 3-4 கதாநாயகி வச்சிருப்பாங்க போல, அதனால அங்கங்க ஏதாவது கிளாமர் காட்சிகள் வச்சிருப்பாங்க, அதனாலதான் ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஆசையோட போய் உட்கார்ந்தேன். ஒண்ணுமே இல்லை, ஏமாந்ததான் மிச்சம். நல்ல வேலை ஜோடி இல்லைனாலும் தப்பிச்சோம். இல்லைன்னா அதுக்கு ஒரு நிமிஷம் வச்சு அதுக்கு பாட்டு எடுக்க போறேன், ஃபைட் எடுக்க போறோம், 4 நாள் 5 நாள் எங்கேயாவது அங்கங்க வெளிநாடுகள்னால அலைஞ்சு இன்னும் எடுத்து குடிச்சுட்டு ஆகிருப்பாங்க. ஓகே, படம் வந்து ஒரு 60% நம்பி உட்கார்ந்து பார்க்கலாம். இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் படம். அதை விட தனுஷ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு தரமான படம். ஆனா வந்து ஃபேமிலியோட, குழந்தைங்களோட, வயசானவங்களோட தயவு செய்து போயிடாதீங்க. அதுக்கு ஒருத்தான படம் இது கிடையாது.